வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயாவும் மனோஜும் எலுமிச்சை பழத்தை எடுத்துன்னு வந்துட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பக்கமாக வந்த முத்து அதை பார்க்குறாரு. 2 எலுமிச்சை பழத்துன்ட்டு சிரிச்சுட்டு அவர் மீனாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. எலுமிச்சை பழம் பாரு குட்டி போட்டிருக்குதுன்ட்டு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னங்க 2 இருக்குது, இன்னொன்று யார் எடுத்து வந்து வச்சாங்கன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மாவை மனோஜ் தான் எடுத்து வந்து வச்சுருப்பாங்கன்ட்டு. அவங்க நம்ப மாட்டுறாங்க. அந்த பக்கமாக ரோகிணி வராங்க. ரோகிணி கிட்டே கேட்குறாங்க, இது எப்படி 2 எலுமிச்சை பழம் வந்ததுன்ட்டு. அவங்க தெரியாதுன்றாங்க. அந்த நேரத்தில் விஜயா வராங்க. நான் தான் எடுத்து வந்து வச்சேன்னிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாரு இவர். நானும் மந்திரம் பண்ணி எடுத்து வந்து வச்சேன், என்னோடய நகை மாறி இருக்குதுன்னுட்டு. ஆனால் நீங்கள் எதுக்காக எடுத்து வந்து வச்சிங்கன்னு சொன்ன. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பார்வதியை பார்க்க போனோம், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கோயிலேருந்து அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோன்னிட்டு. நீங்கள் எதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னு சொன்னோன்னு, அந்த வீட்டில் எதுவும் ஆகிடக்கூடாது, நீ மந்திரிச்சு எடுத்து வந்து வச்சுருக்க, அதனால் அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கோயிலேருந்து எலுமிச்சை பழத்தை எடுத்து வந்து வச்சுருக்கோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவர் எப்படியெல்லாம் சொல்லி கேட்டால் கூட அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் 2 பேருமே எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் என்னோட எலுமிச்சம்பழத்துக்கு பவர் இருந்தாக்கா நான் சொன்னது மாதிரி நடக்கும்ன்ட்டு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதை பார்த்ததும் இவங்க 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. இவர் உள்ளே வராரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா அவர் தடுமாறாரு, அது நிஜம்தான் போல இருக்குது, அவர் தான் நகையை மாற்றிருப்பாருன்ட்டு. 2 பேர் செஞ்சு தான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் நான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சேன். இப்போ பார்த்தியா, நீயே நம்புற அளவுக்கு ஆச்சு, இவ்வளோ நாளாக நான் சொன்னேன், நீ நம்பலை, அப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னோன்னே இப்போ அவங்க பயப்படுறாங்களே. அவனோட எப்படி தடுமாறான் பார்த்தியா, அவனோட முகத்தில் இப்படி பயம் இருக்குது பார்த்தியா, நான் பார்த்தேன் நீயும் பார்த்தல, இப்போ நான் அது எப்படி இவனை வச்சு விளையாடுற பாருன்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, இது நடக்கும்போது தெரியுன்னுட்டு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கம் வரல. அதுக்கு எதுக்கு வளாத்திட்டு அவர் படுத்துடுறாரு. அந்த நேரத்தில் முத்து வந்துட்டு அவரோட ரூம் கதவை தட்டுறாரு. ஒவ்வொரு தடவையும் தட்டிட்டு போயிட்டு இவர் ஒளிஞ்சிக்கிறாரு 2-3 தடவை. இதை பார்த்து ஒவ்வொரு தடவை எட்டி பார்த்து வெளியில் ஆள் இல்லைன்னுட்டு மனோஜ் கதவு ஓப்பனாக விட்டுட்டு படுத்துடுறாரு. இதை வந்து முத்து பார்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் கயிறு கட்டி எடுத்து வந்துட்டு அவரோட பெட்டு மேலே போடுறாரு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிறாரு. அவர் கயிறு இழுக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் தானாக விலகி வருது. அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு எட்டி பார்த்தாக்கா அந்த எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல தொங்குது. அதை பார்த்து அவர் பயந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. இந்த 2 எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்தால் நமக்கு ஏதாவது ஆனால் என்னம்மா பண்ணுறதுன்னுட்டு நாம் எடுத்து வந்து இருக்கட்டும், முத்து எடுத்து வந்து தூக்கி போட்டுலான்ட்டு இவங்க முடிவுக்குறாங்க. அதனால் ஒன்று இருக்குது வேணா 2மே தூக்கி போட்டுலான்ட்டு பயந்துக்கிட்டு அது 2த்தையுமே எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. வெளியில் எடுத்துகிட்டு வர நேரத்தில் லைட் எரியுது. பார்த்தாக்கா மற்றவங்களாம் வந்து நிற்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டுன்ட்டு ரவி கேட்குறாரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. சும்மா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அதுக்காக எதுக்கு அத்தை, நாங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சோம், நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் எதுக்காக எடுத்து வந்து வச்சுருக்கேன்ட்டு மீனா கேட்குறாங்க. அதையா நீ கேட்குறேன்றாங்க. பின்ன இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்தை கையில் எதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. அவங்க தடுமாட்டத்தோடு பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா அந்த நகை எப்படி மாறிச்சுன்ட்டு, இவங்க தான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாப்பான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. சமாளிக்க போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியான்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் எதுக்காங்க உங்ககிட்ட மறைக்க போகிறேன், இவன் ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க சமாளிக்க பார்க்குறாங்க. ப்ரோமோவில் அண்ணாமலை விஜயாவுக்கு திட்டாரு, நீ எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு திட்டிட்டு அவர் இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டவங்க, நான் தானே உங்களுக்கு தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு கதவு போட்டுக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.